ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் திரைக்கதை டெக். இது திரைக்கதை டெக்கா? இது எந்த மாதிரியான சேனல்? இந்த சேனல் எதுவும் பார்த்ததே இல்லையே. கண்டிப்பாக உங்களுக்கு தோணுங்க, எஸ், இது ஒரு நியூ சேனல் தான். நான் ஒரு நியூ யூடியூபர் தான். இந்த சேனலில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் எந்த மாதிரி இருக்குன்னா, மூவிஸ் ரிவ்யூஸ் பார்க்க போகிறோம், மூவிஸ் வாய்ஸ் ஓவர்ஸ் பார்க்க போகிறோம், வெப் சீரிஸ் பிரேக் டவுன் பார்க்க போகிறோம், அண்ட் ஸ்டோரி டெல்லிங் பார்க்க போகிறோம். அதனால இந்த நியூ சேனல் அண்ட் இந்த நியூ யூடியூபருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, ஓகே, வாங்க நம்ம கான்டென்ட் உள்ள போவோம். உங்க எல்லாருக்கும் கேம் ஆஃப் த்ரோன்ஸை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நம்மள பல பேரை அடிமையாக்கிய ஒரு லெஜெண்டரி சீரிஸ். அதுக்கப்புறம் ஹவுஸ் ஆஃப் த டிராகன், அதை பத்தி நீங்க கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வர டிராகன்ஸ், பாலிடிக்ஸ், வார் எல்லாமே நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும். சரி, ஓகே, நான் எதுக்கு இப்போ இந்த ரெண்டு சீரீஸை பத்தி சொல்லணும்னா, இந்த சீரீஸான கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீரீஸ்க்கு இடைப்பட்ட காலத்தில் நடந்த ஒரு ஸ்டோரியை தான் நம்ம சீரீஸா பார்க்க போறோம். அந்த சீரீஸோட பேர் தான் எ நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ். இன்னும் விளக்கமா இந்த டைம்ல உங்களுக்கு புரிய வைக்கணும்னா, கரெக்டா ஹவுஸ் ஆஃப் த டிராகன் முடிஞ்சு 77 வருடத்துக்கு அப்புறம் நடந்த கதை. அதே சமயம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு 89 வருடத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை. புரிஞ்சுதாங்க உங்களுக்கு? அதாவது ஒரு ஹிடன் டைம்லைன் ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த சீரீஸ்ல மொத்தமா 3 சீசன் வரப்போகுது. அதுல முதல் சீசன் ரிலீஸ் ஆயிடுச்சு. வாரத்துக்கு கண்டிப்பா நான் 2 வீடியோ போட்டு ட்ரை பண்றேன். நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த ஒரு எபிசோடையும் உங்க எல்லாருக்கும் சிம்பிளா புரியுற மாதிரி நரேட் பண்ண போறேன். அதே போல இந்த சீரீஸ்ல ரொம்ப அடல்ட் கண்டென்ட்லாம் அதிகமா இருக்குங்க. அதனால நான் மேக்ஸிமம் சென்சார் பண்ணி ஃபேமிலி ஃப்ரெண்ட்லியா எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா சில கேரக்டர் அவங்களோட தோட்டத்தை வச்சு கூட நான் சொல்லிடுவேன். ஆனா இருந்தாலும் நீங்க சில கேரக்டர் ஞாபகம் வச்சுதாங்க ஆகணும். சரி, வாங்க நம்ம எபிசோடுல போலாம். இந்த சீசன் 1 எபிசோட் 1. இந்த எபிசோடோட பேரு தி ஹெட்ஜ் நைட். தமிழ்ல சொல்லணும்னா நாடோடி வீரன். இந்த எபிசோடோட ஃபர்ஸ்ட் ஷாட்டே ஒரு பெரிய மரத்தடியில மண்ணை தோண்டிக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ டங்க். ஆமாங்க, அவன் பேர் டங்க் தான். அவன் முகம் ஃபுல்லா ரொம்ப சீரியஸா இருக்கான். கண்ணில் அவ்வளவு வலி தெரியுது. அவன் முன்னாடி ஒரு டெட் பாடி இருக்கு. அவன் மெதுவா பேச ஆரம்பிக்கிறான். நீங்க தேவையில்லாம என்ன அடிச்சதே கிடையாதுன்னு சொல்றான். பட் பிளாஷ்பேக்ல யாரோ போட்டு அவனை புரட்டி எடுக்கிறாங்க. ஆமாங்க, அது அவரோட குருநாதர் தான். அந்த செத்த டெட் பாடி தான் அவரு. இவன் உண்மையிலே ஃபீலிங் பண்ணி தான் சொல்றானா இல்ல சர்க்காஸ்டிக்கா பேசுறானான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேது நம்மளுக்கு. ஆனா அவரை எவ்வளவு அடிச்சாலும் அவனை நல்லா பார்த்துக்கிட்டது அவர் மட்டும்தான். அவன் சின்ன வயசுல அனாதையா இருக்கும் பொழுது அவனை ஒரு மனிதனா ஆக்குனதும் இவர் தான். அவர் குருநாதரை மரியாதையா புதைக்கிறான். அதுக்கப்புறம் அவரோட பொருட்களை பார்த்து நிக்கிறான். அவன் கிட்ட இப்ப கடைசியா இருக்கிறது அவரோட குருநாதருடைய பொருள் 3 குதிரை, ஒரு பெரிய வாள், ஒரு கவசம் மட்டும்தான் இருக்கு. நம்ம ஹீரோ டங்கு தனக்குத்தானே யோசிக்கிறான், நம்ம ஏன் இந்த 3 பொருளையும் வித்துட்டு ஒரு வருஷம் நிம்மதியா சாப்பிட்டு வாழலாமேன்னு யோசிக்கிறான். அப்புறம் அவனுக்கே தெரிஞ்சது, அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம பிச்சை தான் எடுக்க போறோம், அதனால இந்த டிசிஷன் தவறுன்னு அவனே முடிவு எடுத்துக்கிறான். அப்புறம் அவன் குதிரையை பார்த்து கிங்ஸ் லேண்டுக்கு போவோமான்னு கேட்கறான். அதுக்கப்புறம் அவனுக்கே தோணுது, இல்ல வேண்டாம், அங்கதான் நான் சின்ன வயசுல இருந்து வாழ்ந்த இடம், எனக்கு நிறைய அங்க ஞாபகப்படுத்தும், அதனால போவேண்டான்னு நினைக்கிறான். அப்பதான் அவனுக்கு திடீர்னு ஒன்று ஸ்ட்ரைக் ஆகுது. நம்மளோட குருநாதரும் அடிக்கடிக்கு ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போவார்ல, நம்ம ஏன் அந்த டோர்னமெண்ட்டுக்கு போய் ஒரு வீரன் ஆகக்கூடாதுன்னு யோசிக்கிறான். அப்ப எழுந்து அவன் அந்த ஆக்ஷனா ஒரு ஃப்ரேம் ஒன்று வைப்பாங்க பாருங்க. பின்னாடி அதுக்கேற்ற மாதிரி அந்த சிக்னேச்சர் பிஜிஎம் கேம் ஆஃப் த்ரோன்ஸோட இன்ட்ரோ பிஜிஎம் ஒன்று வரும். நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று நடக்க போகுது, நம்ம கிட்ட ஏதோ ஒன்று காட்ட போறோம்னு எதிர்பார்த்தா அடுத்த ஷாட்டே அவங்க அக்கா போயிட்டு இருக்க காட்சி தான் காட்டுவாங்க. இதுலயே அவங்க நம்ம கிட்ட நல்லா புரிய வச்சுட்டாங்க, தம்பி நீ கேம் ஆஃப் த்ரோன்ஸ், ஹவுஸ் ஆஃப் த டிராகன்லாம் பார்த்துட்டு அந்த ஹைப்ல உள்ள வராத. இந்த ஸ்டோரியே வேற. இந்த ஸ்டோரி ஒரு நெட்ட பையன், ஒரு குட்டை பையன், இந்த 2 பேருக்கு நடக்கிற வாழ்க்கைய தொடர் பயணமா எடுத்த கதை தான் இது. அதனால நீ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரிலாம் கண்டிப்பா இதுல இருக்காது. பட் இது ஒரு ஃபீல் குட் வெப் சீரிஸா இருக்கும். அதனால நீ இந்த சீரிஸுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடுச்சு. கரெக்டா அங்கிருந்து அவன் பயணம் ஆரம்பிக்குது. அவன் கரெக்டா டோர்னமெண்ட்டுக்கு வழிகார நடந்து போறான். போற வழியில ஒரு சின்ன விடுதியை பார்த்து நிப்பாட்டுறான். அந்த விடுதியில உள்ள போனவனா அந்த விடுதியில யாருமே இல்லை. அந்த விடுதியில வேலை பார்க்கறாமா ஏதோ புலம்பிட்டு இருக்காங்க. இப்பதான் போர்னு எல்லாரும் செத்தானுங்க, அதுக்குள்ள போட்டின்னு போறானுங்க இவனுங்கன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. இவனும் உள்ள உட்காந்து சாப்பிடும் போது அவனுக்கு ஆப்போசிட்ல மூலையில ஒரு குடிகாரன், என்னை யாரும் தொடாதீங்க, தொட்டா கத்தியால குத்திடுவேன்னு சொல்லி காட்டுறான். நீ என் கனவுல வந்த அப்படின்னு சொல்லி புலம்புறான். நம்ம ஹீரோவுக்கும் என்னன்னே புரியல.
அதுக்கப்புறம் அந்த வேலை பார்க்குற அம்மாண்ட கேட்குறாங்க, இவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க. இல்ல அவருக்கு கனவு அதிகமா வரும், அதனால தான் எப்பவுமே குடிச்சிட்டே இருப்பாரு. என்ன மாதிரி கனவு தெரியுமாங்க? நமக்கு நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ல டேமேஜ் டார்கெட்டுக்கு ஒரு கனவு வரும்ல, அதே மாதிரி கனவு வந்து அவனை சித்திரவதை பண்ணுதாங்க. அதனால தான் பையன் எப்ப பாரு ஒரு மட்டையா தான் சுத்துவானே. அவன் கடைசியா எழுந்து போகும்போது நீ என் கனவுல வந்தேன்னு சொல்லிட்டு போகும்போது நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பம். அவன் சாப்பிட்டதுக்கு நாணயம் ஒன்று கொடுத்துட்டு போறான். அந்த நாணயத்துல 3 தலை டிராகன் இருக்கு. அப்போ கண்டிப்பா இவன் ஒரு டார்கெட் தான்னு டங்க் புரிஞ்சுக்கிறான். அவன் வேற யாரும் இல்லைங்க, அவனோட பேர் தான் த ஏரியன் டார்கேரியன். இப்போதைக்கு ஏரியன் டார்கெட் மட்டுமே வச்சுக்கோங்க. எபிசோட் போக அவன் யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, ரைட். இந்த ஹோட்டல்ல சாப்பிட்டு அவன் வெளியே வரும்போது அங்க ஒரு சின்ன பையன் பார்க்க நல்லா மொட்டையெல்லாம் முழு இருக்கான். பையன் குதிரை மேல ஏறி விளையாண்டுட்டு இருக்கான். ஹீரோ கோவமா டே நீ கீழே இறங்கடா அப்படின்னு சொல்லும் போது சும்மா தான் ட்ரை பண்ண சொல்லி மழுப்புறான். இப்படி ஏறினா நீ நைட் ஆயிடுவேன்னு கேட்கும் போது அவனை சர்க்கேசிக்கா உன்னை பார்த்தா கூட தான் நைட்டு படி தெரியுன்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோ வெளியே வரும்போது மொட்டை பையன் மீண்டும் வந்து நீ டோர்னமெண்ட்டுக்கு போயேன்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஹீரோ ஆமா நாங்க தான் போறேன்னு சொல்லும் போது அப்ப என்னையே கூட்டிட்டு போயேன், நான் உனக்கு உதவியாளனா வரேனே, அதாவது ஸ்கொயரா வரேன்னு சொல்றான். அதாவது இந்த ஸ்கொயர்னா என்னதுனாங்க, கிட்டத்தட்ட ஒரு அல்லக்கைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா நம்ம அல்லக்கை நம்ம சொல்லிடுறோம். பட் ஆனா ஒரு வீரனுக்கு கத்தி எடுத்து கொடுக்கறது, அவனுக்கு சாப்பாடு செய்யறது எல்லாமே வந்து ஒரு ஸ்கொயர் தான் சொல்லுவாங்க. அந்த ஸ்கொயரா இருக்கட்டுமான்னு சொல்லி அந்த மொட்டை பையன் கேட்கறான். ஆனா ஹீரோ ஃபர்ஸ்ட் அதுக்கு முடியாதுன்னு சொல்லிட்டான். பையன் அமைதியா நிக்கிறான். உன் வீடு எங்க இருக்கு கேட்கறான். அப்பயும் அமைதியா இருக்கான். ஹீரோ அனாதையான்னு கேட்கறான். அதுக்கு அந்த பையன் நீங்களும் அனாதையான்னு சொல்லி கேட்கறான். அப்போ சின்னதான் எங்களுக்குள்ள ஒரு எமோஷனல் பாண்டிங் உண்டாகுது. பட் டங்க் அவனை ரெஃப்யூஸ் பண்ணிட்டு தான் போயிட்டான். அங்க கட் பண்ணிட்டு நம்ம டங்க் டோர்னமெண்ட் நடக்கிற அந்த கூட இடத்துக்கு போறான். அங்க ரெஜிஸ்டர் பண்ற ஆபீசரை பார்த்து அவர் உன் பேர் என்னன்னு சொல்லி கேட்கிறாரு. இவன் சார் டங்க்னு சொல்றான். நீ ஒரு நைட்டா கேட்கும்போது ஆமா நான் நைட் தான் சொல்றான். அப்ப அந்த அதிகாரி உனக்கு நீ நைட்டா இருந்தது சாட்சி அரைச்சிருக்காங்களாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல என்னோட குருநாதர் இருந்தாரு ஆனா அவர் இப்ப இல்ல அப்படின்னு வந்து சொல்றார். அப்போ நீ நைட்டுன்னு என்னால நம்ப முடியாது. அப்ப அவரு இதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு சொல்லி கேட்கும்பொழுது அவர் சொல்றாரு ஏதாவது ஒரு பெரிய ஆள் சாட்சி கொண்டு வா, அதாவது ஒரு லார்ட் அவரோட சாட்சி கொண்டு வா, அப்பதான் உன்னை இந்த டோர்னமெண்ட்டுக்கு அலோவ் பண்ணுவோம். இவனை என்ன பண்ணது தெரியாம யோசிச்சு நிக்கிறான். அன்னைக்கு நைட் அங்க ஒரு பார்ட்டி நடக்குது. செம்ம வைபா உள்ள போயிட்டு இருக்கு. இவனா உள்ள போறான். இவனுக்கு ரொம்ப பசி, அதனால உள்ள கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படி சாப்பிடும் போது தான் தெரியுது இவன் உண்மையிலே சாப்பிட வரல. அங்க இருக்கிற ஒரு லார்டு கிட்ட எப்படியாவது அவர்கிட்ட பேசி அவரை இவனுக்கு சாட்சி சொல்ல வச்சு இந்த டோர்னில கலந்துக்க பாக்குறான். இவனும் அங்க ரொம்ப நேரமா கெஸ்ட் மாதிரி சுத்திட்டு இருந்ததுனால அங்க இருந்த லைனல் பரத்தியன், இந்த கேரக்டர் ஒரு செம்ம கேரக்டருங்க, அது கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவரு திடீர்னு யாரையோ பாக்குற மாதிரி நம்ம ஹீரோ டங்க பார்த்து ஹேய் யாரா நீ சொல்லி கேக்குறாரு. அதுக்கு டங்கு நான் ஒரு நைட்டுன்னு சொல்றான். அதுக்கு நம்ம லைனல் பரத்தியன் கிஃப்ட் ஏதாவது கொண்டு வந்தியா சொல்லி கேட்கும் போது நம்ம ஹீரோ இல்லைன்னு சொல்லிடுறான். லைனர் சிரிச்சுக்கிட்டே அப்ப சாப்பிட வந்தியான்னு கேக்குறான். நம்ம ஹீரோ ஆமா நான் சாப்பிடதான் வந்தேன்னு சொல்றான். லைனல் சரி சாப்பிடு, அதுக்கப்புறம் ஆடுன்னு சொல்றான். ஆடணுமா, எனக்கு ஆட தெரியாதுன்னு சொல்லும் போது இல்ல கண்டிப்பா நீ ஆடிதான் ஆகணும்னு சொல்றான். ஹீரோவோ லைனல் பரத்தியனும் போட்டி போட்டு ஆடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல லைனல் பரத்தியன் நம்ம டங்கோட காலை மிதிச்சுட்டே இருக்காருங்க. இவனை ஃபர்ஸ்ட் ரெஃப்யூஸ் பண்ணிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேல இவனுக்கு கோவம் வந்து இவனை லைனல் பரத்தியனோட காலை மிதிச்சிடுறான். அந்த ஆள் ஏதாவது பண்ணுவான்னு சொல்லி பார்த்தா ஒரு ஜாலி முடுங்க வந்துட்டான். 2 பேரும் செம்ம க்ளோஸ் ஆயிட்டாங்க. இவங்க எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாங்கன்னா அடுத்த ஷாட்டே காட்டுறாங்க. ஒரு ராஜா ஒரு பிரின்ஸோட தலையில இருக்கிற மகுடம் இவன் தலையில இருக்குங்க. இதுல தெரிஞ்சு இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு க்ளோஸ் ஆயிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இவனை பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றான். இது போல எனக்கு ஒரு லார்டோட சாட்சி வேணும்னு சொல்லிட்டு. பட் அவர் அதை ரெஃப்யூஸ் பண்றாரா இல்லைன்னா நமக்குள்ள காட்டல. இவன் சோகமா தான் வெளியே வரான். அதுக்கப்புறம் ஹீரோ அவன் தங்கி இருக்கிற இடத்துக்கு வரான். அங்க பார்த்தா அந்த மொட்டை பையன் உட்காந்து இருக்கான். ஆல்ரெடி அங்க உட்காந்து அவன் சமைச்சிட்டு இருக்காங்க ஏதோ ஃபிஷ். அவனை பார்த்த உடனே ஹீரோ டங்கு டேய் நீ என்னடா பண்றீங்கன்னு கேட்கும் போது உனக்காக தான் மீன் சமைச்சேன்னு சொல்றான். எப்படி வந்தேன்னு கேட்கும் போது இல்ல நான் நடந்துதான் வந்து அவன் சொன்னான். என்ன வசதினா இப்பயா சேர்த்துப்பியான்னு கேட்கும் போது ஃபர்ஸ்ட் இல்லைன்னு தான் சொன்னான். ஆனா அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டான் டங்கு. உன் பேர் என்னன்னு கேட்கும் போது அவன் முட்டைன்னு சொன்னான். ஹீரோ நம்ம டங்கு முட்டையா பையன் ஆமா என்னோட பேர் முட்டை தான், என் தலை முட்டை மாதிரி இருக்கிறதுனால என்னை எல்லாரும் எக்குன்னு தான் கூடுவாங்கன்னு சொல்லிட்டான். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த குட்டி பையன் சமைச்ச அந்த மீனை சாப்பிட்டுட்டு 2 பேரும் வானத்தை பார்த்து படுத்து கிடக்குறாங்க. அப்போ ஒரு வால் நட்சத்திரம் வானத்தை கிழிச்சிட்டு போகுது. அப்போ நம்ம எக்கு அது ஒரு நல்ல அதிர்ஷ்டம்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ ஒரு டிசப்பாயின்மெண்டா நாளை ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா என்னோட குதிரை என்னோட வால் என்னோட கவசம் எல்லாமே போயிடுமா. ஆனா அதுக்கு எக்கு ஒருவேளை நீ ஜெயிச்சிட்டா எனக்கு ஒரு பேர் கிடைக்கும் ஒரு அடையாளம் கிடைக்கும்னு சொல்றான்.
அதுக்கு நம்ம எக்கு நீ ஜெயிப்ப நான் இருக்கேன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ டங்கு அப்படின்னா நாளையில இருந்து நம்ம 2 பேரும் ஒரே டீமா அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட இந்த இடத்துல முடிக்கிறாங்க. திருப்பியும் சொல்றேங்க, இந்த எபிசோட்ல நீங்க நினைக்கிற மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல பாக்குற மாதிரி டிராகன்ஸ், ஹவுஸ் ஆஃப் டிராகன்ல பாக்குற மாதிரி வார்ஸ் பாலிடிக்ஸ் எதுவுமே இருக்காதுங்க. ஆஷ்போர்டுன்னு ஒரு கிராமத்தில் இருக்கிற ஸ்டோரி தான், ஒரு சிம்பிளான ஸ்டோரி தாங்க இது. அதே போல இந்த டோர்னமெண்ட்டும் சாதாரணமா இல்லைங்க. இங்க ஜெயிச்சா வாழ்க்கை மாறும் தான், பட் தோற்றா எல்லாமே முடிஞ்சிடும். அதனால நம்ம ஹீரோ எப்படி சமாளிக்க போறான், எப்படி ஜெயிக்க போறான்றத நானும் வெயிட் பண்றேன், நீங்களும் வெயிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி வீடியோ முடிவில் எனக்கு கடைசியாக ஒரு டவுட் ஒன்று வந்தது, அது உங்களுக்கும் வருதான்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் இந்த டங்கு? உண்மையிலேயே இவன் நைட்டா இல்லைன்னா இவன் நைட்டுன்னு சொல்லி போய் சொல்கிறான்னா? ஏன்னா இவனை நைட் ஆகுனது அவனோட குருநாதர் சார் ஏர்லன் தான் சொல்கிறான், ஆனால் சாட்சி யாரும் இல்லைன்னு சொல்கிறான். இது எப்படி நம்புறது? அடுத்த எபிசோடில் இந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கும். அன்டில் தென் பாய் ஃப்ரம் திரைக்கதை.